அந்த வீட்டுக்கு வரோன்னு சொன்னோம். வீட்டுக்கா அப்படின்னு சொன்னீங்க. பிறந்த நாள் அப்போ எனக்கு பரிசு எல்லாரும் பரிசு கொண்டு வருவாங்க. எனக்கு வந்து இந்த பரிசை வந்து என்னுடைய மனைவி வந்து செலக்ட் பண்ணி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி. நம்ம இன்டர்வியூல நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க. இளையராஜா அவர்களோட எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கிட்ட கேட்டு இளையராஜா அவரோட ஒர்க் பண்ணுது. நான் இப்பதான் அந்த போட்டோவே பாக்குறேன். அவர் இங்க வெளியில அவசரமா போயிட்டு இருந்தாரு. அதையும் கரெக்டா வாசல் நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு பாரதிராஜா அவர்கள் விதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இவர் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து. அப்பதான் வெளியில வந்தார் டைம். அந்த விதை படத்துக்கு நான் பாட்டு எழுதி அந்த பாட்டை அவர் ஹாஸ்பிட்டல்ல கேட்டிருக்காரு. நான் பக்கத்துல உட்காந்துருக்கேன். இதே மாதிரி கர்மாத்தூர்ல ஒருத்தன் நல்ல அழகா எழுதுறான்டா ஒருத்தன் சொல்லுவேன். பக்கத்துல நான் உட்காந்துருக்கேன். நான் தான் அந்த பாட்டை கண்ணை கசக்கிட்டேன். ஆமா, அவங்க என் ஒய்ஃபு எல்லாமே அவங்க தான். என்னோட சிந்தனைகள் எல்லாமே உண்மையாக சொன்னா என்ன இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் இப்போ எல்லாமே சீல் நிறையா இருக்கு. அதெல்லாம் வைக்க இடம் இல்லை. ஏன்னா வீடு சின்ன வீடு. மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Girigas summer sale. Buy any AC and get free 2 nights 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸ் உடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள். கருமாத்தூர் மணிமாறன் அவர்களுடைய வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ பல பாடல்கள் நம்மளோட இன்டர்வியூ லாஸ்ட்டாக ஒன்று பண்ணோம். ஸோ அதுவும் ஒரு இயல்பாக எப்படி இருக்குமோ அது பிரதாய நான் அப்படிங்கிற மாதிரி ஒரு இயல்பு அப்படியே காமிச்சாரு. அது நிறைய பேருக்கு பிடிச்சது. ஸோ அதன் நம்பிக்கையில் ஆனால் மதுரைக்கு வீட்டுக்கே வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ வந்துட்டோம். மணிமாறன் வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அண்ட் வீட்டுக்கு வரோன்னு சொன்னோம். வீட்டுக்கா அப்படின்னு சொன்னீங்க. நீங்கள் நம்ம என்னன்னா வீட்டில் நீங்கள் ஒரு சில விஷயங்கள்லாம் ஸ்பெஷலாக இருக்கும். குட்டி குட்டி விஷயமா இருந்தாலும் ஸ்பெஷலாக இருக்கும். அதை பார்க்கறதுக்கு தான். ஸோ உள்ள வாங்க. முதல்ல இந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே முதல் பட்ட விஷயம் வந்து எனக்கு இந்த போட்டோ. ஏன்னா இந்த போட்டோ வந்து காஞ்சப்பூ கண்ணாட கவிதையின் அடையாளமே அப்படின்றது. இதுல அவ்வளோ பேர் இருக்காங்க. ஸோ ஒவ்வொருத்தரை பத்தி சொல்லுங்க நீங்களே. யார் கொடுத்தா என்ன மொமெண்ட் இது? இது வந்து ஒரு மொத்தமா எனக்கு வந்து இந்த ஒரு பிறந்தநாள் அப்போ எனக்கு பரிசு எல்லாரும் பரிசு கொண்டு வருவாங்க. எனக்கு வந்து இந்த பரிசை வந்து என்னுடைய மனைவி வந்து செலக்ட் பண்ணி சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய பையன் அதை பண்ணி கொடுத்தாரு. ஓகே. ஆனால் அது மூல காரணம் மனைவி. ஆமாம், அவங்க இது மாதிரி. ஏன்னா நம்ம இவ்வளோ நினைவு இருக்கு, ஏதாவது ஒரு புகைப்படம் கொடுக்கணும். இது வந்து இதே மாதிரி என்னுடைய அதாவது என் ஒய்ஃபோட அக்கா பொண்ணு வந்து இதை எனக்கு ஒரு நாள் பிறந்த நாள் அன்னைக்கு இது சரி இதே மாதிரி பண்ணி கொடுக்கணும் அப்படின்னும் போது எல்லா நினைவுகளும் இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த சினிமா சம்பந்தமான போட்டோஸ் எல்லாத்தையும் என் செல்லுல இருந்து எடுத்து பண்ணி கொடுத்தேன். ஆனா இது வந்து நீங்க உங்களோட போஸ்ட் எதுவுமே நீங்க போட்டது இல்லை. ஆமா, இன்ஸ்டாகிராம்ல எதுவுமே எதுவுமே போடுறது இல்லை. ஏன் போடுறது இல்லை? இல்லை, அது நமக்கு ஏன்னா நம்ம இலக்கு இன்னும் வேற இடத்த நோக்கி இருக்குனால சரி பெருசா பண்ணிவிட்டு அப்புறம் போட்டுக்குவோங்க. இல்ல நம்ம இன்டர்வியூல நீங்க ஒரு விஷயம் பதிவு பண்ணீங்க. இளையராஜா அவர்களோட எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் சொல்லிட்டு வெற்றிமாறன் அவர்கிட்ட கேட்டு இளையராஜா அவரோட ஒர்க் பண்ணுது. நான் இப்பதான் அந்த போட்டோவே பாக்குறேன். அந்த நடுவில் இருக்கு. அதான் அது வந்து பிறந்த நாளுக்கு அப்போ வாழ்த்துக்காக போயிருந்தேன் அவர்கிட்ட. பிறந்த நாள் அன்னைக்கு அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்க போயிருந்தேன். சரி, அன்னைக்கு உள்ள அவர் ஏதோ டென்ஷன்ல இருந்தாரு. யாரோ பாடலாசிரியர் வந்திருக்காங்களே, யாரு பாடலாசிரியர் அப்படின்னு. யார் இது டென்ஷன் ஆனாரா? என்னைய பார்த்துட்டோன்னு நீயா? இது எப்போ அந்த விடுதலை முன்னாடி அப்புறம் பாடலாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ 2 வருஷம் 1 வருஷம் தான். சரி, இப்போ தான். சரி வா அப்படின்னாரு. 2 பேர் நின்று அந்த வாசல்ல கரெக்டாக அந்த வாசல்ல வந்து அவரே உள்ள இருந்து வந்துட்டார். எங்கேயோ போனவர் அவரே வரேன் அப்படின்ட்டு அங்கே வந்துட்டார். வாசல் வந்தோடனே கேமராமேன் எல்லாம் பின்னாடி முன்னாடி வந்துட்டாங்க. முன்னாடி வந்தோடனே என்னைய பார்த்தாரு. ஓ போட்டோ அடியா எடுத்துட்டு உடனே ஆசீர்வாதம் வாங்கிட்டு என்ன விஷயம் அப்படின்னாரு. பிறந்தநாள் அப்படின்னே. நல்லாரு எழுது அப்படின்ட்டு அவர் இங்கே வெளியில அவசரமா போயிட்டு இருந்தாரு. அதையும் கரெக்டா வாசல் நிப்பாட்டி ஒரு போட்டோ எடுத்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு அவர் ஏன்ல சரி
போயிட்டு வரியா, பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்ட்டு போனார். அந்த ஞாபகம் தான் அது. அவருடைய அந்த வாசல், அது அவருடைய ஸ்டுடியோ வாசல். அதான் அவருடைய ஸ்டுடியோ வாசல் அது. அப்படியே கவின், அப்புறம் இல்ல பாரதி ராஜா அவர்கள் கூட இப்போ அது வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து கஞ்சாபூ கண்ணால பாடல் ஆடியோ லான்ச் அப்போ வந்திருந்தாரு. சரி, வந்திருந்து அந்த பாடல் ஆசிரியர்களை வந்து அறிமுகப்படுத்துறது அவர் தான், பாரதி ராஜா அவர் தான். ஆனால் அவர் வந்து மறந்துட்டார், எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தி வச்சுட்டு மறந்துட்டார் சொல்கிறதுக்கே. அதுக்கப்புறம் இந்த பாடலை காரில் போட்டு கேட்டுக்கிட்டு, இந்த ஆடியோ லான்ச்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நைட்டு அது விருமன் பாட்டை வண்டியில் கேட்டுக்கிட்டு போகிறாரு. யாரா அந்த பாட்டு எழுதுனது அப்படின்னு கேட்கும். கருமாத்தூர் மணிமாறன் வருதே யாரா அப்படின்னு. அவர் பக்கத்தில் சுரேஷ், அவர் தான் அவர் தான் சொன்னார், அவரை நீங்கள் தான், உங்களுக்கு தாங்க அதை அறிமுகப்படுத்துறதுக்காக பண்ணாங்க. ஐயோ நான் தான் மறந்துக்கிட்டேன். நான் நைட்டு ஒரு 11 மணி இருக்கும், ஆடியோ லான்ச் முடிஞ்சிருச்சு. சரி, நைட்டு ஒரு 11 மணிக்கு. ஆக்சுவலி விருமன் நடந்தது இங்கே மதுரையில் ராஜாமுத்தே முடிச்சுட்டு ஒரு 11:30 இருக்கும், நல்ல நடராத்திரி. இவர் எனக்கு ஃபோன் பண்ணுறாரு, சுரேஷ் ஃபோன் பண்ணி, நான் பாரதி ராஜாவோட பிஏ பேசுகிறேன், சரி ஐயா அவங்கள்ட்ட பேசணுமா அப்படின்னு. யாருங்க, பாரதி ராஜா பேசணும் இப்படி படுங்கிட்ட ஃபஸ்ட் அவர் வாய்ஸ் கணீர்னு கேட்குது. யாரா இருக்கடா, எப்படா இருக்கீங்க, யாருப்பா நீ அப்படின்னு. இந்த மாதிரி கருமாத்தூர்ப்பா, நான் கருமாத்தூர்ப்பா, நான் சின்ன பிள்ளையிலேருந்து உங்களை பார்த்துட்டு இருக்கேன். டேய் நான் தான்டா தப்பு பண்ணிட்டேன், உன்னைய நான் தான் அறிமுகம் பண்ணணும், மறந்துட்டேன்டா, தயவுசெய்து மன்னிச்சிடறேன். எப்பா நீ வேற, நீங்கள் ஏன்ட்ட மன்னிப்பு கேட்கலாமாப்பா அப்படின்னு. சரி நீ என்ன செய்கிற, எங்கே இருக்க அப்படின்னாரு. மதுரையில் இருக்கேன். நீ என்ன செய்கிற, சென்னைக்கு வா, அங்கே வா அப்படின்னாரு. ஒரு நாள் போனேன், டி நகர் போனேன். டி நகரில் போய் அவருடைய ஆஃபீஸில் போனேன். பார்த்துட்டோன்னே நல்லா தூங்கிட்டு இருந்தார். அவர் தான் அந்த கவிஞர் வர சொன்னீங்களா வந்திருக்காரு. பாரு எதிர்த்து முடிச்சார். எங்கே எங்கே எங்கன்னு அப்படியே என்னை பார்த்துட்டு அப்படியே அறா தூக்கத்தில் வர்றாரு. ஓகே, நீ தானடா, சரி நல்லா இருக்கு, அருமையாக இருக்குது பாட்டு, நல்லா எழுது, நிறைய எழுது அப்படின்னு சொல்லி தட்டி கொடுத்துட்டு, சரி சரி சரி, டே சுரேஷ் ஏதாவது பொன்னாடைங்க அப்படின்னாரு. உள்ளே இருந்து எடுத்துகிட்டு வந்து ஒரு பொன்னாடையை போட்டு விட்டு, அவர் எவ்வளோ பெரிய லெஜண்ட். எனக்கு அப்படியே நிற்கும் போதே பாருங்களேன், கை காலாக நடுங்கிட்டு இருந்தேன் அவர் பக்கத்தில். அப்புறம் பொன்னாடையை போத்துட்டு, ஓகே நல்லா வரணும் தம்பி, நல்லா வரணும்டா, ஏன்னா எதனாலும் வா சப்போர்ட் பண்ணுறேன் உனக்கு அப்படின்னாரு. அதுக்கப்புறம் விதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது இவர் வந்திருக்காரு ஹாஸ்பிட்டல்லேருந்து. அப்போ தான் வெளியில் வந்தார் டைம், அப்படியே அந்த மருந்துலாம் போட்டிருக்காரு. விதைன்னு ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு நடிக்க வந்திருக்காரு. அந்த விதை படத்துக்கு நான் பாட்டு எழுதியிருக்கேன். சரி, அந்த பாட்டை அவர் ஹாஸ்பிட்டல்லே கேட்டிருக்காரு. அது சென்னையில் அவுட்டோரில் நடக்குது. ஒரு கேரவுண்டில் கூப்பிட்டு வந்திருக்காங்க. அந்த பாட்டை கேட்டுக்கிட்டே வர்றாரு, அந்த விதை பாட்டை கேட்டுக்கிட்டே வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு எல்லாம் பார்த்து டேரக்டரை பார்த்துக்கிறேன். உட்காந்து எல்லாம் செட் ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த பாட்டுக்கு, இந்த பாட்டு நல்லா இருக்குது, அழகாக இருக்குது வரிகள்லாம். நான் பக்கத்தில் உட்காந்துருக்கேன். இதே மாதிரி கருமாத்தூரில் ஒருத்தன் நல்ல அழகாக எழுதுறான்டா ஒருத்தன் சொல்கிறேன். பக்கத்தில் நான் உட்காந்துருக்கேன். நான் தான்ப்பா அந்த பாட்டு. நீ தானா, நீ யாரு அப்படின்னு. நான் தான் கருமாத்தூர் மணிமாறேன் அப்படின்னு. டேய் அவர் கண்ணை கசக்கிட்டேன். ஓய் ஒரு குத்துறாரு, சொல்றது இல்லையா அதெல்லாம் அப்படி கையில் சோல்டரில் குத்துனாரு. எப்பா நீங்கள் மறந்துருப்பீங்க, எப்படா நான் மறப்பேன் உன்னைய அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு ஒரு குத்து பாசத்தோட வெளிப்பாடு. சொல்றது இல்லையா, நான் உன்னைய தாண்டா நினச்சிக்கிட்டே இருக்கேன் இந்த பாட்டுக்கு. அதுதான் இந்த வரியெல்லாம் நம்ம இந்த தெற்கு சைடு வரியாவே வருதே அப்படின்னு. அதில் ஒரு வரி இருக்கும், அதாவது இன்னைக்கு காய்கறியில் இன்னைக்கு இருக்கிற காய்கறியில் விதை இல்லை. அதாவது நல்ல வரிகள் அது. விதை இல்லை, இன்னைக்கு இல்லை, குழந்தையெல்லாம் பிள்ளைய பெக்கிறேன் குழாய் இல்லை அப்படின்னு சொல்லி, இன்னைக்கெல்லாம் டெஸ்டியூப்ல தான் பிள்ளைய பெக்கிறேன் அப்படின்ற மாதிரி வரிகள். அழகான வரிகள். அதை கேட்டுட்டு வியந்துட்டேன், என்னடா வரி இது, அதாவது கரண்ட் எடுக்கிற காத்தாடியா அப்படின்னு சொல்லி அதில் வரும். அந்த வரிகள்லாம் கேட்டுட்டு செம்ம லைன்பா, இதெல்லாம் அங்கே தாண்டா வரும் இந்த வார்த்தையெல்லாம். அப்போதான் செல்லம்மா ஒரு குத்து. அந்த ஞாபகம்லாம் இந்த ஃபோட்டோ வரும். வெற்றிமாறன் பற்றி நம்ம அப்பவே பேசிட்டோம். பாக்யராஜ் சார் வந்து அவர் வந்து இவர் இமான் சார் கூட இந்த பாட்டை எழுதும்போது மொய்விருந்து போயிருக்கு எடுத்தது. பாக்யராஜ் சார் கூட எடுத்ததெல்லாம் இருக்கு. அது இதில் இடம் இல்லை இருக்கா.
அது வந்து இமான் சார். இமான் சார், சாரி இமான் சார். பாக்யராஜ் அவருடைய பிறந்தநாள் அன்னைக்கு போகணும். அவருடைய பிறந்தநாள் நீலாங்கரையில் பாரதிராஜா அவர்களுடைய வீட்டில் நீலாங்கரையில் இருந்தது. அப்போ போய் பார்க்கும்போது அவர் அங்கே அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கினேன். அவரும் அந்த பாடலை தான் கேட்குறாங்க. அந்த பாடல் நல்ல வித்தியாசமான ஒரு பாடல் அப்படின்னு. ஒரு ஃபோட்டோலேயே அவ்வளோ மெமரிஸ். இது இடம் பத்தலை, இன்னும் நிறைய வைக்கிறதுக்கு. ஓகே, எல்லாமே நம்ம வாங்கினது தான். அதை கஞ்சா பூக்கனால அடுத்தடுத்து அப்படியே அது விருமன் படத்துக்கு வந்தது. ஓகே ஓகே. இப்போ எல்லாமே சீல் நிறையா இருக்கு, அதெல்லாம் வைக்க இடம் இல்லை. ஏன்னா வீடு சின்ன வீடு, இப்போதான் வாங்கின வீடு. இனிமே கொஞ்சம் நல்ல ஒரு பெரிய வீடா கட்டி இதுக்கு தனியா ஒரு கிளாஸ் வைக்கணும். அதுதான். ஓகே, சின்னதாக ரொம்ப அழகாக இருக்குது வீடு. துணைவியார்ல? ஆமாம், அவங்க என் ஒய்ஃபு. உங்கள் பேர்? ஜெயபார். ஓகே. அவங்க தான் நான் சொன்னேன்ல, இது எனக்கு எல்லா சப்போர்ட்டும் அவங்க தான். எழுதி கொடுக்குறது எல்லாமே என்னோட எல்லாமே அவங்க தான். என்னோட சிந்தனைகள் எல்லாமே, என்ன யோசிக்கணும், உண்மையாக சொன்னால் என்ன இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும், இன்னைக்கு என்ன ட்ரெஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறது அவங்க தான். அதனால அவங்க எப்பயுமே எனக்கு சிறப்பு. ஓகே. இதில் வந்து ஒரு முக்கியமான ஃபோட்டோ மட்டும் இல்லை, அது இப்போ என்னென்னா பெருசாக செய்ய சொல்லுங்க. என்னென்னா எனக்கு இந்த விருமன் படம் பாடல் வர்றது காரணமாக இருந்த இயக்குனர் முத்தையா அவர்கள் தான். அவருடைய அதாவது அவர் இந்த இதில் சின்னதாக அடைக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் விருப்பம் இல்லை. ஓகே, பெருசாக்கியிருக்கேன். ஓகே, பெருசாக்கி கொஞ்சம் பெரிய ஃப்ரேம் போட கொடுத்துருக்கு. ஏன்னா அவரும் நானும் ஃபஸ்ட்டுலேருந்து, அதாவது தேவராட்டத்தில் அவர் சந்திக்கும் போதெல்லாம் ஒரு ஃபோட்டோ எடுத்துருவேன். சரி. ஒவ்வொரு ஃபோட்டோவும் அந்த டேட்டோட, இன்னைக்கு எடுத்தது சக்ஸஸ்ஃபுல் மீட்டிங்கில் அதெல்லாம் கரெக்டாக எடுத்து வச்சிருக்கேன். டேட்டோட அதை ஃப்ரேம் போட பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அதுவும் வந்துடும். ஓகே. என்ன அது வந்து அது எங்கே பண்ணுறது இடம் தான் தேடிட்டு இருக்கேன். அந்த ஓரத்தில் ஏதாவது லைட் ஓரத்தில். அதே மாதிரி அதுவும் எனக்கு காட்டுறீங்க. இளையராஜா அவர்களோட அந்த ஒரு ஃப்ரேம் அது நான் உங்களுக்கு காட்டுறேன். அதுவும் எனக்கு கண்டிப்பாக போட்டேன். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Girigas Summer Sale. Buy any AC and get free 2 nights, 3 days holiday package. முன்னணி மார்க்கெட் எக்ஸ்பர்ட்ஸுடன் என்ரிச் மணி இன்வெஸ்டர் அவேர்னஸ் கான்க்ளேவ் ஏப்ரல் 25. டிக்கெட்டை இன்றே புக் செய்யுங்கள்.